பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவ வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 7:1-10. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறதென்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவான். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவாள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகமில்லாதவைகளையும் கைம்பெண்ணிகளை குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரந்தராய் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவார்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாகம் பண்ண கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கான யாவையும் அவர் படைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை துணை கர்த்தர் கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளும் வரும் வாழ்க்கை துணைக்காகவாவது இல்லை இருக்கும் வாழ்க்கை துணைக்காகவாவது தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். My Savior and Lord, I long for you to be near to you.